தமிழ்நாடு முழுவதும் வெள்ளிக்கட்டிகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருக்கின்றன. வெள்ளி பாத்திரங்களாக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளி நகைகளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளி சோலார் பேனலில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய தயாராகிட்டு இருக்குது. அதுலேயுமே வெள்ளி தேவைப்படுது. மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்வையும் தங்கம் ரொம்ப விலை ஏறினால அடுத்த லெவலில் இருக்கிற வெள்ளிக்கு பார்வையை திருப்பி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 100 ரூபா இருந்த கிராம் இன்றைக்கி 190 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 15-20 நாட்களாக தட்டுப்பாடு நிறையா ஆயிடுச்சு. வெள்ளி கட்டிகளாக இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கிடைக்கிறது அரிதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ETF சில்வர் ETF எல்லாமே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ சில்வர் ETFில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் கூட ஃபிசிக்கல் வெள்ளிக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். என்றைக்குமே வெள்ளியும் தங்கமும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் சேர்ந்தே தான் விலை உயர்வாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 1:80 ரேஷியோவில் இன்றைக்கி இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 1:20 1:40 ரேஷியோவில் இருந்த காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 1:80 1:90 ரேஷியோவில் இருக்குது. இந்த ரேஷியோ இன்றைக்குமே மாறாமல் போகும். வெள்ளி மேலே போனாலும் தங்கம் மேலே போகும், தங்கம் மேலே போனாலும் வெள்ளி மேலே போகும். இது ஒன்றுக்கு ஒன்று உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி மேலே ஏறிட்டே தான் இருக்கும். இதோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த மாதிரி ஏறும். ரெண்டாவது இந்த டிமாண்டும் கூட ஃபிசிக்கல் டிமாண்டு அதிக பேர் இப்போ இன்றைக்கி வாங்க வரனால அதோடைய ஃபிசிக்கல் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிமாண்ட் அரிதானது காரணம் கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்காக டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வெள்ளியில் இன்வெஸ்ட் ரெடியாக இருக்கிறாங்க. வெள்ளி ஆர்னமெண்ட்ஸும் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. ஏன்னா தங்கம் விலை அதிகமானதுனால சில்வர் ஜுவல்லரி விரும்பி போடுறவங்க நிறைய ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட தங்கத்தில் எப்படி ஜுவல்லரி வருமோ அதே ஈக்குவலண்ட்டான டிசைன்கள் சில்வர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையுமே பண்ணுறதில்ல. சில ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், கொடுக்கலாம், வாங்கலாம். அது புக் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கழித்து அவங்க சில்வர் டெலிவரி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் அது பண்ணுறதில்ல. சிரமப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த சில்வர் ஜுவல்லரி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஸ்டியூட்டாக வருது. அதனால் பீப்புள் ஆர் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் சில்வர் ஜுவல்லரி ஆல்சோ. தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளிலுமே முன்பதிவு செய்து வெள்ளிக்கட்டிகளை மக்கள் வாங்கிச் செல்கின்றார்கள். இந்த வெள்ளிக்கட்டிகளை வாங்குவதற்காக மக்கள் 10 நாட்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. தங்கம் போல அல்லாமல் வெள்ளி இறக்குமதி செய்ய நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.